தியேட்டர் டெய்லி ஃபில் ஆகுன்றதை மட்டும்தான் பார்க்குறாங்களே ஒழிய இது ஒரு நல்ல படம், இதை திரையிட்டுருவோம், இதுக்கு ஒரு வாரம் டைம் கொடுப்போம்னு யோசிக்கிறது இல்லை. ஏன்னா முன்னாடியெல்லாம் ஃபிக்ஸட் ஹையர் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருந்தது. ஒரு வாரத்துக்கு தியேட்டர் நான் வாடகைக்கு எடுத்துட்டு என் படத்தை ஓட்டிக்கலாம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஹோல்ட் ஓவர் விழுகலைன்னா அவன் தூக்கிக்கலாம். அதை விட்டுட்டு இன்னைக்கு 70-30 65-55 வந்ததுக்கு அப்புறம் அவங்க லாபம் சம்பாதிக்கிறது தயாரிப்பாளர் லாபம் சம்பாதிக்க மட்டும் பார்க்குறீங்க. யார் சம்பாதிக்கிறீங்க? மெயினாக இருக்கிற ஒரு 10 ப்ரொடியூசர், 10 நடிகர்கள், 10 டைரக்டர்ஸ் பண்ணுற படங்கள் மட்டும்தான் ஓடுது. சின்ன பிள்ளை தெரியாமலே கை தட்டுது. நீங்களாம் தட்ட மாட்டீங்க, ஏன் நடிகர்கள் நமக்கு நாளைக்கு வேணும். அப்போ அந்த பெரிய நடிகர்கள் பட்டமே ஓடுது, அவங்களுக்கு மட்டும்தான் தியேட்டர் கிடைக்குது அப்படின்னா அப்போ சின்ன தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணணும்? சரி, ஓடிடின்னு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. அந்த நம்பிக்கை என்னாச்சு? நம்மளை பூரா தூக்கி உள்ள சப்ஸ்கிரைபராக போட்டதுக்கு அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் படம் வாங்குறது இல்லை, இனிமேல் நீங்கள் தியேட்டரில் ஓட்டிட்டு கொடுங்க. அப்பா தியேட்டரை ஓட்டில் இருந்தால் அப்போ உங்ககிட்ட வர்றோம், நீ வாங்க மாட்டேன்னா அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? அப்போ இங்கே ஒரு முறைப்படுத்துறதுக்கு ஒரு அதிகாரம் வேணும். அந்த அதிகாரம் எங்கே இருக்குன்னா அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. அரசாங்கம் எல்லாரும் வரி கட்டுறோம், நானும் வரி கட்டுறேன், இந்த படத்தை வேலை பார்த்தவங்க வரி கட்டியிருப்பாங்க, இந்த தயாரிப்பாளர் இவ்வளவு செலவு